சோத்ரம் சோத்ரையா இந்த கான்பரன்ஸ் கால்ல ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் முதலாவது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, சொந்த ஜனமாக ஏற்படுத்தின நல்ல ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. தகப்பனே, இந்த 2024 வருடம் 12வது மாதம் 18ஆம் தேதி ஏறக்குறைய இந்த வருஷத்துல 353 நாட்களை கடந்து வந்திருக்கிறப்பா. இந்த 353 நாட்களும் எங்களுக்கு பக்கத்துணையாயிருந்து பாதுகாப்பாய், கோட்டையாய், அரணாய், கோலாய், தடியாய், ஆதியாய், அந்தமாய், அல்பாவாய், ஒமேகாவாய், துவக்கினவராய், முடிக்கிறவராய், முன்னும் பின்னும் இருந்து எங்களை நடத்தி இந்த நாழிகையில கூட உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏற்படுத்தும் தகப்பனே. இந்த நாளில கூட இந்த கான்பரன்ஸ் கால் மூலயமா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொருவரும் தலைமை மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாய், ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடி கர்த்தர் உம்முடைய மகிமையால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. தேவைகளை சந்திங்க, குற்றம் குறை இருந்தா மன்னிங்க. நல்ல ஒருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை வரல வாசித்தா, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் தோன்றி, உன்னதத்தில தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்து ஆர்ப்பரித்தார்கள். எனக்கு அருமையான அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. தேவதூதன் மந்தையை காத்து கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பர்களை பார்த்து முதல் சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதிருங்கள். இந்த பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை வேத புஸ்தகத்துல 366 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேத வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதன் எல்லா காரியத்தை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிறான். ஆகையினால முதலாவதான தேவ தூதன் அந்த மந்தை வழியில் கடும் குளிரிலே மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு பிறந்த செய்தி. இந்த செய்தி உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் சந்தோஷம். ஏனென்று கேட்டால், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று வேதவசனத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு கொடுக்கப்பட்டார். அவர் இந்த பூலோகத்துக்கு கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்து 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து இந்த மக்களுக்காகவே நடந்து ஊழியம் செய்து இந்த மக்களுக்காகவே தன்னுடைய ஜீவனையும் அந்த சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தத்தையும் தன்னுடைய எல்லா விதமான அந்த அவர் சரீரத்தில் உள்ள எல்லாவற்றையும் எங்களுக்காக கொடுத்து, நீங்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்காக கிறிஸ்து இயேசு இந்த பூலோகத்திற்கு கொடுக்கப்பட்டார். அப்படி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நாம திருப்பி என்னத்தை கொடுப்போம்னு சொன்னா, நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை.
ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது, மகனே மகளே, உன் நெஞ்சை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். அதனால மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரம் உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடு. எனக்கு அருமையானவர்களே, இந்த லூக்கா 1வது அதிகாரம், மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தா இப்படியாக சொல்லப்படுகிறது. இதோ அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஆக எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு பாருங்க. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். எந்த காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நாழிகையிலும் நம்மோட கூட ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இம்மானுவேல். பாருங்க, ஆண்டவர் சொல்றார் யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. ஒருவரும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, ஒருவரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தைய ஆண்டவர் சொல்றாரு. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இந்த பூலோகத்துல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருக்கிற யோசுவாவை பார்த்து சொல்றாரு. அப்படி சொல்லப்படுகிறவர் தான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. இன்னொரு வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா மத்தேயு 28:20 பார்த்தா ஒரு கவிஞன் சொல்றான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு கவிஞன் எழுதுகிறான். கடைசி வரை யார் என்று அவனுக்கு தெரியல. ஆனா வேத புஸ்தகத்துல தெளிவாய் சொல்றார் ஆண்டவன், உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலங்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நீங்கள் போய் சகல ஜனங்களையும் சகல ஜாதியாரையும் சந்தித்து பிதாகுமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை என் கட்டளைகளை கை கொள்ளும்படி செய்யுங்கள். இதை உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலங்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். எதுவரையிலும் நம்மோட கூட இருக்கிறாரா? உலகத்தின் முடிவு பரியந்தம். கட்டின மனைவி சொல்ல முடியாத வார்த்தை, பெற்றெடுத்த பிள்ளைகள் சொல்ல முடியாத வார்த்தை, உடன் பிறந்த சகோதரர்கள் சொல்ல முடியாத வார்த்தை, உற்றார் உறவினர் சொல்ல முடியாத வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்போ நம்மோட கூட இருக்கிறவர் தான் இம்மானுவேலே. வசனம் சொல்லுது, இதோ அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, ஏசாயா 43வது அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிச்சுன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. இப்பொழுதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் உரைக்கிறது, நீ என்னுடையவன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை மீட்டு எடுத்தேன். நீ தண்ணீரில் இருக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஆறுகளில் இருக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ அக்னியில் இருக்கும் போது வேகாதிருப்பாய், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க அருமையானவர்களே, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், மீட்டு எடுத்தேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னோட கூட இருக்கிறவர் தான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட, குறிப்பா என்னோட கூட இருக்கிறவர் என்ற அர்த்தம். தண்ணீரில் இருக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது முதலாவதாக செங்கடல் எதிர்க்க வந்துருச்சு. இப்போ செங்கடல் எதிர்க்க வந்த உடனே இவர்கள் அந்த செங்கடலை கடந்து போக முடியாதபடி கடல்ல நின்று மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. மோசை இடத்துல கட்டளைகளை, அவங்க கவலைகளை சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்ப மோசை என்ன செய்வது என்று தெரியாதபடி ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே
நீங்க தானே அழைத்து வர சொன்னீங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு, நான் என்ன செய்வதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ போ, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்ப பாருங்க, முன்னால செங்கடல் தண்ணீர் இருக்குது, பின்னால பார்வோனுடைய சேனை 600 ரதங்களோட பேர் இரைச்சலோட இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த 2 புறமும் பர்வதங்கள், மலைகள் இருக்கிறது, இவங்க அங்கங்க ஓட முடியாது. இந்த சூழ்நிலையில மோசே தன் கரங்களில் உள்ள கோலை கடலுக்கு நேராய் நீட்டி இந்த ஜனங்களை கடல் வழியாய் வெட்டாந்தரையில நடப்பது போல நடந்து போகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்போ முன்னாடி இருந்த மேகஸ்தம்பம் இஸ்ரேல் படைக்கு பின்னாக வருகிறது. இஸ்ரேல் படைக்கு பின்னாக இருக்க மேகஸ்தம்பத்துக்கு பின்னாக தான் பார்வோனுடைய சேனை வருகிறது. இப்போ இந்த செங்கடலில் ஒரு யுத்தம் நடக்கிறது. யார் யாருக்குன்னு சொன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த எகிப்து ஜனங்களுக்கும் யுத்தம் அல்ல. இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் வழி நடத்துகிற ஆண்டவர் அவர்களோட யுத்தம் பண்ணுகிறார். நீங்க சும்மா இருங்கள். யாத்திரையாகமும் 14:14 வாசித்தா அழகா சொல்வார், நீங்க சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆக நம்மோடு கூடவே இருக்கிற ஆண்டவர், நம்ம கூடவே இருக்கிறவர், உன்னோட கூடவே நான் இருப்பேன்னு சொல்றவர், அவர் தான் இம்மானுவேலர். அப்படிப்பட்ட இம்மானுவேலர் இந்த ஜனங்களுக்காக இங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர்கள் வெட்டாந்தரையில நடப்பது போல செங்கடலில, கட்டாந்தரையில நடப்பது போல செங்கடலில நடந்து கரையேறி செல்கிறார்கள். அப்ப பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினமான கர்த்தர் உரைக்கிறது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், மீட்டெடுத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரில் இருக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியா பாருங்க, நீ ஆறுகளில் இருக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இதே ஜனங்க அந்த யோர்தானை கடந்து போகும்போது யோசுவா வழி நடத்திட்டு போறாரு. யோர்தான் இருபுறமும் கரை புரண்டு போகிறது, அது அறுப்பின் காலமா இருக்கிறது. அந்த சூழ்நிலையில யோர்தானை கடந்து போவதற்கு அவர்களுக்கான முடியல, என்ன செய்வதென்று தெரியாதபடி இருக்கும் போது யோசுவா அந்த ஜனங்களுக்கு ஆலோசனை கேட்டு ஆண்டவரிடத்துல கேட்டு சொல்றான், நியாயமான உடன்படிக்கை பற்றி சுமந்து போகிற தாசர்கள் முதலாவதாக அந்த யோர்தான் ஓடிக்கொண்டிருக்க தண்ணீர கால்களை நினைக்க சொல்றான். அப்படியா உடன்படிக்கை பற்றி சுமந்து போகிற தாசர்கள் அந்த தண்ணீரில் காலை வைக்கும் போது அந்த தண்ணீர் அப்படியே உப்பு குவியல் குவியலாய் மாறினது. இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த யோர்தான் நதியை கடந்து வெளியே போகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தண்ணீரில் இருக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஆறுகளில் இருக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ அக்னியில் இருக்கும் போது வேகாதிருப்பாய், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்றான். இந்த பாபிலோன் தேசம் என்கிற ஒரு தேசத்துல நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜா நாடுகளில் உள்ள எல்லா ஜனங்களையும் வரவழைத்து துரா என்கிற சமபூமியிலே 6 முழ அகலமும் 60 முழம் உயரமும் கொண்ட ஒரு பொற்சிலையை பண்ணிவிட்டு எல்லா ஜனங்களையும், எல்லா ஜாதியாரையும், எல்லா அதிகாரிகளையும் வரவழைத்து அந்த ஜனங்களுக்கு எதிரே ஒரு கட்டளையை வெளிப்படுத்துறான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுதும் வீணை, கிண்ணரம், நாதஸ்வரம், எக்காலம், சுரமண்டலம் போன்ற வாத்திய கருவிகள் வாசிக்கும் சத்தம் கேட்கும் போது என் ஆளுகையின் எல்லைக்குள் இருக்கிற எல்லா ஜனங்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து நான் நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி எவனாவது பணிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் எரிகிற அக்னி சூளையிலே போடப்படுவான் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான் நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா. இப்போ அந்த தேசத்துல இருக்கிற யூதவாதிகளாகிய நெகோ என்கிற தேவ பிள்ளைகள் அந்த வாத்திய சத்தம் கேட்கும் போது அந்த உருவத்தை, அந்த விக்கிரகத்தை வணங்காதபடினால அவர்கள் மேல் புறம் கூறி அவர்கள் மேல் குற்றம் சாட்டப்பட்ட ராஜாவிடத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. இப்பொழுது நேபுகாத்நேச்சார் அந்த ஜனங்களை பார்த்து இப்போ சொல்றாரு, இப்போ ஒண்ணு முழுட்டு போல, இப்பொழுதும் வீணை, கிண்ணரம், நாதஸ்வரம், எக்காலம், சுரமண்டலம் போன்ற வாத்திய கருவிகள் வாசிக்கும் சத்தம் கேட்கும்.
அந்த சத்தம் கேட்கும் போது நீங்க மூவரும் சாஸ்திரமா விழுந்து பணிந்து கொண்டால் உங்களை நான் விட்டு விடுகிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் சூளை முன்பை காட்டிலும் அதிகமாய் 7 மடங்கு அதிகமாய் சூடேற்றப்பட்டு அந்த சூளையில் நடுவே உங்களை போடுவேன் என்று ராஜா சொல்றான். அப்போ தேவ பிள்ளைகளாகிய இந்த சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற தேவ பிள்ளைகள் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே, ஆராதிக்கிற விஷயத்துல நாங்கள் உமக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று வைராக்கியம் கொண்டவர்களாய் இருக்கிறபடினாலே ராஜா தன் இராணுவத்தில் உள்ள பலசாலிகளை வரவழைத்து இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை கட்டி 7 மடங்கு அதிகமாக சூடேற்றப்பட்ட சூளையில கொண்டு போய் போட சொல்றாரு. அவர்களை தூக்கி அழைத்து கொண்டு போகிற பலசாலிகள் அந்த சூளைக்கு அருகில் போகும்போது அந்த சூளையினுடைய தணல் தாக்கம் அவர்களால் தாங்க முடியாதபடி அவர்களால் தெரிந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட தனமுள்ள ஒரு அக்னி சூளையில இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை போடுகிறார்கள். போட்ட மாத்திரத்துல ராஜா சூளையை உற்று பார்க்கிறார். இப்போ சூளையின் நடுவே 4 பேர் உலாவுகிறதை காண்கிறான். ராஜாவுக்கு ஒரே பிரமிப்பு, ராஜாவுக்கு ஒரே பயம். நம்ம சூளையில எத்தனை பேரை போட்ட? 3 பேர் ஐயா. உள்ள 4 பேர் இருக்கிறாங்க. 4வது நாள் சாயல் தேவ சாயலா இருக்கிறது. நீ பார் சூளையனை வந்து உற்று பார்த்தா 4வது ஆள் இருக்கிறாங்க. அந்த அக்னி ஜுவாலையில இவர்கள் உலாவினார்கள் என்றுதான் வசனம் சொல்லுது. அப்போ இந்த அக்னியும் கூட யார் இருக்கிறது? ஆண்டவர் கூட இருக்கிறார். வசனம் சொல்லுது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியமா கர்த்தர் உரைக்கிறது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், தெரிந்து கொண்டேன். நீ தண்ணீரில் இருக்கும் போது நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ ஆறுகளில் இருக்கும் போது அவைகள் உன்மேல் புரண்டுவதில்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ அக்னியில் இருக்கும் போது வேகாதிருப்பாய், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தேன். ஆண்டவர் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற தேவ பிள்ளைகளோட அந்த அக்னி ஜுவாலையில இறங்கி அவர்களோட கூட உலாவுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, அக்னியை போல உனக்கு போராட்டம் வரும், அக்னியை போல உனக்கு எதிர்ப்பு வரும், அக்னியை போல உனக்கு மத பாடுகள் வரும். அப்படி வந்தாலும் கூட நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை ஒருபொழுதும் விடவே மாட்டார். அவரை நீங்க நம்பி அவரையே நீங்க முழுமையாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆக இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் என்னோட கூட இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்றது என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்றார். இம்மானுவேல் என்பவன் நம்மோட, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் என்னோட கூட இருக்கிறார் அர்த்தம். தண்ணியில் இருக்கும் போது அவரும் கூட தான் இருக்கிறாரு, ஆறுகள் இருக்கும் போது அவரும் கூட தான் இருக்கிறாரு, அக்னியில் இருக்கும் போது அவர் கூட தான் இருக்கிறார். அவர் உன்னோட கூடவே இருக்கிற தெய்வம். நீ எதை குறித்தும் கவலைப்படாத. நீ வாழ்கிற இந்த உலகத்துல, நீ வசிக்கிற இந்த உலகத்துல, நீ வேலை செய்கிற ஸ்தலத்துல, நீ வாழ்கிற இடத்துல, வீதியில, தெருவுல, நீ குடும்பத்தின் பக்கத்துல இப்படிப்பட்ட அக்னியை போல, இந்த ஆறை போல, இந்த தண்ணீரை போல உனக்கு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு உன்னோட கூட இருக்கிற இம்மானுவேலர் உன்னோட கூட இருந்தா யாவற்றையும் முறியடித்து நீ ஜெயம் பெறுவாய். அது அருமையான அன்பு தெய்வ ஜனமே, இங்க சொல்றாரு மத்தேயு 1:23, இதோ அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். பாருங்க, ஏசாயா 41:10 வாசித்தா அழகா சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ திகழாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தினால தாங்கி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். நீ பயப்படாதே. எந்த காரியத்தை குறித்தும் எந்த நிலைமையில் இருந்தாலும், நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பயப்படாதே. ஆண்டவரிடத்துல நீ வரும் பொழுது அவர் உன்னோட கூட இருக்கும் போது நீ எதை குறித்த கவலைப்படாத, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீ எந்த காரியத்துல இறங்கி என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாயோ
அந்த காரியத்துல நீ ஜெயம் கொள்வதற்கு, நீ நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு பலத்தை கொடுக்கிற என் ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துகிறார். வசனம் அழகா சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. முதல்ல உனக்கு எந்த காரியம் வேணுமோ, உனக்கு என்ன வேண்டுமோ அந்த காரியத்தை நீ மேற்கொள்வதற்கு, அந்த காரியத்துல நீ ஜெயம் பெறுவதற்கு, அந்த காரியத்துல நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு தேவையான பலத்தை கர்த்தர் கொடுப்பார். நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தினால தாங்கி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தா இப்படியா சொல்லுகிறது, இந்த ஜனத்துக்கு எதிராக நான் உன்னை வெகு அலங்கமாக வைத்திருக்கிறேன், அவர்கள் உனக்கு எதிராக உன்னை மேற்கொள்ள யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உன் கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு தேவ ஜனமே, உங்களோட கூடவே இருக்கிறவர் தான் இம்மானுவேலர். உங்களோட கூடவே இருக்கிறவர் தான் இம்மானுவேலர். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்ல வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இந்த எரேமியா 15:20 உனக்கு எதிராக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள அவர்கள் எத்தனை வகை தேடுவார்கள், உனக்கு எதிராக அவர்கள் சண்டை போடுவார்கள், ஆனாலும் அவர்கள் ஜெயம் கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உன்னோட கூட நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நம்மோட கூட இருக்கிறது தான் நம்ம ஆண்டவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உன்னோட கூட இருக்கிறது தான் நம்ம ஆண்டவர். அப்ப பாருங்க, ஆதியாகமம் 15:1 சொல்லுது, பயப்படாதே, உனக்கு நான் கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், பயப்படாதே. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, உனக்கு நான் கேடகம். உன்னை எதிர்த்து யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை எதிர்த்து வருகிற எல்லா விதமான அம்புகளை மேற்கொள்வதற்கு கேடகமாய் அவர் உன்னோட கூட இருக்கிறார். அவர் தான் உன்னுடைய பலன், அவர் தான் உனக்கு மகா பெரிய பலன். அப்பதான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ உனக்கு பலனே கிறிஸ்து தான், அவர் தான் உன்னை பலப்படுத்துகிறார். பாருங்க, மத்திய 1:21 சொல்றாரு, இதோ அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். இயேசு என்றால் பாதுகாக்கிறவர் அர்த்தம். அவர் சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் நமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி, நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, நம்மை ரட்சிக்கிறவர் என்றால் பாதுகாக்கிறவர். இந்த உலகத்தில் வருகிற எல்லா பாடுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்க, இயேசு என்றால் பாதுகாக்கிறவர், இயேசு என்றால் ரட்சிக்கிறவர், இயேசு என்றால் உன்னோட கூடவே இருக்கிறவர், மகா பெரிய பலனாக உன்னோட கூட இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கணும்னு சொன்னா ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. மத்தேயு 28:20 பார்த்தோம்னு சொன்னா, சகல ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் நீங்க போய் பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்க, அவர்கள் என் கட்டளைகளை கை கொள்ளும்படி செய்யுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாளிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு கடைசி நாள் வரை நம்மோட கூட இருக்கிறவர். பாருங்க, இன்னொரு வசனம் கூட இப்படி சொல்லுது பாருங்க. ஏசாயா 9:6 வாசித்தா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன், அவருடைய நாமம் நித்திய பிதா, அவருடைய நாமம் சமாதான பிரபு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏசாயா தகுதியா தீர்க்கதரிசி இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பாகவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் தான் இயேசு பாலகன், அவருடைய நாமம், அவருடைய பேரே அதிசயம். ஆமா, உண்மையிலேயே இயேசு பிறப்பே அதிசயம் தான்.
இயேசு பிறந்ததே ஒரு கன்னியின் வயிற்றுலதான் பிறந்திருக்கிறார். கன்னி மரியின் வயிற்றுலதான் இயேசு பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பே அதிசயம்தான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே அதிசயம். யோபு சொல்றான், எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயமா? யோபு ஊசு தேசத்திலே பெரிய ராஜாவா இருந்தான். அந்த இடத்துல இருந்த எல்லா சொத்து சுகம், பிள்ளைகள், ஏர்மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடுகள் எல்லாம் போய்விட்டது. வேலைக்காரன் முதல் கொண்டு எல்லாம் போயிட்டது. ஒண்ணுமே இல்ல. ஓட்டாண்டியாய் நடு தெருவில் நின்று தன்னுடைய சரீரங்கள்லாம் பருக்களால் நிரம்பி போய் செருப்பை எடுத்து செறிஞ்சு கொள்கிற சூழ்நிலையில இருக்கும் போது மிஸ்ஸஸ் யோபு அவனை பார்த்து கிண்டல் பண்றா. இன்னும் உன் தேவனை நேசிக்கிறாள், உன் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு போயான்னு சொல்றான். யாரு? மிஸ்ஸஸ் யோபு. அப்போ யோபு மிஸ்ஸஸ் யோபுவை பார்த்து சொல்றாரு, பைத்தியக்காரி பிதற்றுவர் போல் பிதற்றுகிறாயே. நான் என் தாயின் கருவிலிருந்து வரும்பொழுது இந்த பூலோகத்துக்கு நான் என்னத்தை கொண்டு வந்தேன்? நிர்வாணியாய் வந்தேன். இப்போ நான் இங்கிருந்து மறித்து பரலோகத்துக்கு போகும்போது நான் என்னத்தை கொண்டு போக போறேன்? நிர்வாணியாய் போக போகிறேன். என் தாயின் கருவிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், இங்கிருந்து நான் நிர்வாணியாய் போக போகிறேன். நான் எதை கொண்டு வந்தேன், எதை கொண்டு போக போறேன்? ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பைத்தியக்காரி பிதற்றுகிறாயே என்று தன் மனைவியை பார்த்து சொன்ன யோபு இப்ப சொல்றாரு, நான் இழந்து போன இந்த சரீரத்தினால, இந்த இழந்து போன என்னுடைய சரீரம், என் சுய கண்களால மீண்டும் நான் என் தேவனை பார்ப்பேன். அவர் அதிசயமான காரியங்களை எனக்கு செய்வார், எண்ணி முடியாத அதிசயம் அவர் எனக்கு செய்வார் என்று யோபு 5:9 சொல்றாரு. பாருங்க, இயேசு பிறப்பவே அதிசயம்தான். அவர் செய்கிற காரியம் எல்லாம் அதிசயம்தான். அவருடைய பெயர், ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. நீர் என்னை காண்கிறவன் என்று ஆகார் சொல்றது போல இயேசுக்கு அதிசயமானவர்னு ஒரு பெயர் இருக்கிறது. பெரிய அதிசயங்களை செய்வார். 136 நாள்ல சொல்றாரு, அவருடைய நாமம் பெரிய அதிசயம், அவருடைய நாமமே அதிசயம். எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவர். 34:10 யாத்திராமத்தில் சொல்றாரு, அதிசயங்களை ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். ஆக நம்முடைய ஆண்டவர் பேர் அதிசயம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். 32:8 சொல்றார் சங்கீதத்துல. உனக்கு ஆலோசனை, நீ எப்பெல்லாம் விழுந்து போகிறாயோ, எப்பெல்லாம் நீ இடறி போகிறாயோ, அப்பெல்லாம் நீ ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொன்னால் வேத புத்தகத்தை எடுத்து பிரித்து வேத வார்த்தையோட பேசி, வேத வசனங்களை வைத்து பேசும்போது ஆண்டவர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார். இங்க பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரல வாசித்தோம்னு சொன்னா, இங்க அனனியா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறா. இந்த அனனியா இடத்துல அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து நான் அநேக நாள் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். அவர் ஆலோசனை கர்த்தர். அனனியாவுக்கு ஆலோசனை சொல்றாரு. அனனியா கேட்கிற, ஆண்டவரே, இவனை போய் கையை வச்சு ஜெபம் சொல்றீங்களே, இவன் பொல்லாதவன், இவன் கிறிஸ்துவர்களை அழிக்கும்படி, ஆலயங்கள் இடிக்கும்படி வந்தவன், இவன் இப்போதான் அந்த கட்டளை கொடுத்துதான் வந்திருக்கான்னு சொல்லும் போது ஆண்டவன் சொல்றாரு, நீ போய் நான் சொல்வதை செய், அவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கனமான பாத்திரம் என்கிறார். ஆக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்க, அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். இரண்டாவது அவருடைய பேர் ஆலோசனை கர்த்தர்.
உண்மையில நீ கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். மூன்றாவதாக பாத்தீங்கன்னு சொன்னா வல்லமை உள்ள தேவன். எப்படிப்பட்ட ஆண்டவர்? நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன், நமக்கு கொடுக்கப்பட்ட பாலகன், நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசு இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன் பாருங்க. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான அந்த வியாதியை குணப்படுத்துவதற்கு தன்னிடத்தில் இருந்த எல்லா பணங்களையும் மருத்துவர்களுக்கு செலவழிந்து சுகம் கிடைக்காத பட்சத்தில் இயேசுநாதர் எப்படிப்பட்டவரோ அவரிடத்தில் போனால் சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்து இயேசுநாதர் கிட்ட வரும்பொழுது அவரை சுற்றி திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில இந்த ஸ்திரீ அவர்கிட்ட போய் பேச முடியாம, ஜெபித்துக் கொள்ள முடியாம சூழ்நிலையில அந்த கூட்டத்துக்குள்ள எப்படியோ நுழைந்து அப்படி இப்படி போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே இவனுக்கு இருந்த அந்த பெரும்பாடு உள்ள வியாதி நீங்கி போகிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, யார் என்னை தொட்டது? சீஷர்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்கள் உண்மை முண்டி அடித்து தள்ளி கொண்டு வருகிறார்கள், இந்த கூட்டத்துல யார் என்னை தொட்டதுன்னு நீங்க கேக்குறீங்களா? இது நியாயமா? எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யார் என்னை தொட்டது? என் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை அந்த ஸ்திரீயின் இடத்துல போனது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டது, அவருடைய வார்த்தையிலிருந்து வல்லமை பெறப்பட்டது. காற்றும் கடலும் இறைகிறது, கீழெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய வார்த்தை காற்றும் கடலும் அமைதலாய் மாறுகிறது. அவருடைய வார்த்தை வல்லமை இருக்கிறது. ஒரு வாயில் இருக்கிற எச்சில துப்பி பேர் உண்டாக்கி குருடன் கண்களில தடவி நீ போய் குளத்துல கழுவுனும் போது அவனுடைய கண் பார்வை தெரிகிறது. அந்த அவருடைய அந்த வாயின் எச்சி உமிழ்நீர்ல கூட வல்லமை இருக்கிறது. இன்னும் கூட பாத்தீங்க, பேதுருவும் யோவானும் ஆலய பிரகாரத்துல வரும்பொழுது ஆலயத்துல பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற ஒரு சப்பானி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது பேதுருவும் யோவானும் அங்கே வந்தபோது இந்த சப்பானி இந்த சீட்டர்களை பார்த்து ஏதாவது கிடைக்கும் என்று ஏங்கி கொண்டு பார்க்கிறான். அப்பொழுது பேதுருவும் யோவானும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, உனக்கு தருவதற்கு உமக்கு கொடுப்பதற்கு எங்களிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசு என்ற நாமம் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த நாமத்தினாலே உனக்கு நாங்கள் சுகம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவனை கையை பிடித்து தூக்கி நடக்க செய்கிறார்கள். பிறந்தது முதல் சப்பானியாய் அலங்கார வாசல் முன்பாய் உட்கார்ந்து கேட்டுக் கொண்ட ஒரு சப்பானி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவன் துள்ளி குதித்து நடந்தான் என்று நாம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய நாமத்துல வல்லமை இருக்கிறது. இயேசு என்கிற அந்த நாமத்தை சொன்னாலே பிசாசு நடுநடுங்குகிறது. இயேசு என்கிற அந்த பெயரை சொன்னாலே அநேகருக்கு பயம் வருகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நாமம் ஒரு வல்லமை உள்ள நாமம். என்ன சொல்ல வரணும் கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவன். பாருங்க, இயேசுநாதர் எங்க போறாரோ இங்கெல்லாம் திரளான கூட்டங்கள், திரள் கூட்டங்கள். அவர் எப்போ வருவார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பேதுருவும் யோவானும் வீதியில் நடக்கும் போது அவருடைய நிழல் கட்டால் போதும் சுகம் கிடைக்கும் என்று வீதியில பிணியாவையில கொண்டு வந்து கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். வல்லமை உள்ளவர், மகிமையானது எனக்கு செய்தார் என்ற வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவன். அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய நாமம் நித்திய பிதா. அவருடைய நாமம் நித்திய பிதா. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இயேசு, இந்த உலகம் அழிந்தாலும் இயேசுதான்.
1000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கும் இனி எப்பொழுதும் அது மாறாது. அவர்தான் முந்தி, அவர்தான் பிந்தி, அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் முன்னே, அவர்தான் பின்னே. அந்த நாமத்துக்கு அழிவே கிடையாது. நித்திய காலமா இந்த உலகத்துல சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நாமம் இருக்குதுன்னு சொன்னா அது இயேசு என்கிற அந்த நாமம். அந்த இயேசு நாமம் ஒருபோதும் மாறாது. அந்த நாமம் அவர் நித்திய பிதா, அவர் அப்பா, நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். அவரை அப்பா பிதா என்று அழைக்கிறார். முத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்தபடினாலே நம்முடைய அப்பா அவர்தான். அவர்தான் நித்திய பிதா. ஒரு காலமா அவருக்கு அழிவு கிடையாது. இந்த உலகம் அழிந்தாலும் அழிவு கிடையாது. அப்பேற்பட்ட நித்திய பிதா. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவருடைய பேர் சமாதான பிரபு. சமாதான பிரபு. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை விட்டு போகும்போது, நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை நான் கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். பாருங்க, இயேசு எங்க இருக்கிறாரோ அந்த சமாதானம், இயேசு எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த சமாதானம், பெருத்த சமாதானம் இருக்கும். இயேசுவை எந்த நாடு அந்த நாட்டுல பெருத்த சமாதானம் இருக்கும். ஆக இயேசு சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, மார்க்கு 5:9 வாசித்தா, சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான், அவனுடைய ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லப்படுவான். சமாதானம் பண்ணுகிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:5, என்னுடைய அக்கிரமங்களாலும் என்னுடைய மீறுதல்களாலும் என்னுடைய பாவங்களினாலும் என்னுடைய எல்லா விதமான அந்த செயல்களினாலும் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் சுமந்தார். ஆனாலும் எனக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல இருக்கிறது. அவர் என்ன, நான் செஞ்ச பாவங்களுக்காக, நான் செஞ்ச அக்கிரமங்களுக்காக, நான் செஞ்ச எல்லா விதமான செயல்களுக்காக நான் அடிக்கப்பட வேண்டிய சிலுவையில என்னை அடிக்காதபடி எனக்கு பதில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து எனக்கும் சமாதானத்தை கொடுத்து பரலோக ராஜ்யமாகிய அந்த நித்திய ராஜ்யத்துக்கு அவர் நம்மளை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆக எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம் கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்மோட கூட இருக்கிறவர் நம்மை விட்டு விலகிறதில்லை, கைவிடுவதில்லை. நாம போற இடங்கள்லாம் நம்ம கூட வருகிறார். யோசுவா 1:9 சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் நம்ம கூடவே இருக்கிறார். வெளியே எங்கே இல்ல, ஒரு சுரூபத்திலேயோ ஒரு உருவத்திலேயோ இல்ல. இயேசு தன்னுடைய வார்த்தையில தான் இருக்கிறார். பைபிளுடைய வசனத்துலதான் இயேசு இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தையே தேவனா இருந்தது என்று சொல்லப்பட்ட பிரகாரம் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து, இந்த வார்த்தையை நம்பி, இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து, இந்த வார்த்தையை நீங்கள் படித்து, இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் பேசி, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இந்த வார்த்தையை நீங்கள் அபியாசப்படுத்தினா ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் தானா கொடுப்பார். நீங்க எங்கேயுமே போய் தேட தேவையில்ல. இந்த வார்த்தையை சுமக்கணும், இந்த வார்த்தையை வாசிக்கணும், இந்த வார்த்தையை படிக்கணும், இந்த வார்த்தையை தியானிக்கணும். இந்த வார்த்தை சொல்லுது, அவருக்கு குமாரனுக்கு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பதற்கு நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். எல்லா ஜனங்களின் பாவங்களை நீக்கி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு. அப்பேற்பட்ட இயேசு பிறந்த இந்த நாளிலே உங்கள் வீடுகளிலே இயேசுனுடைய பிறப்பு, அந்த வார்த்தை உங்களோட கூட இருக்கணும். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நல்ல செய்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி. இந்த செய்தி உங்கள் வீடுகளில் வர வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் அந்த வார்த்தையை அபியாசப்படுத்தும் போது உங்கள் வீட்டுக்கு சமாதானம் வரும், உங்க வீட்டுக்கு சந்தோஷம் வரும், உங்க வீட்டுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தியாக நமக்கு பிறந்த பாலகன், நமக்கு கொடுக்கப்பட்ட பாலகன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், உள்ளமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இம்மானுவேலர், இயேசு ரட்சகர், இப்படியான நாமங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது நம்முடைய வீடுகளில் உலகத்தில் கிடைக்காத சமாதானம் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்ரம் கர்த்தர்
நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் என்று இந்த கூடுகளை நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இந்த பிறப்பின் நாட்களில கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நல்லவர். செய்தி கொடுத்த ஐயாவை கர்த்தர் உண்மையும் மென்மேலும் அநேக பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாய், குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், ஊழியங்களை கர்த்தரே உண்மையாகவே சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாய், தேவைகளை சந்திக்கும்படியாய், மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் யாவரும் அவருக்காக, அவர் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உண்மையாகவே நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த ஜீவனுள்ள